அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க எம்எம்ஐ டெய்லர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் டிப்ஸ் மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணாலும், இந்த ஷோல்டர் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சரியாகவே வர மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, எனக்கு ஷோல்டர் வந்து லூஸ் வருது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது? கழுத்து வந்து லூஸ் வருது, அதை எப்படி சரி பண்ணுறது? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. கமெண்ட்ஸ்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு மிக மிக முக்கியமானது என்னென்னா ஷோல்டர். சரிங்களா? ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு எந்த லூஸும் இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒன்று ஷோல்டர் வந்து சரியாக இருக்கணும், ரெண்டாவது ஆம்ஹோல் வந்து சரியாக இருக்கணும், மூணாவது மார்பு சுற்றளவு வந்து சரியாக இருக்கணும். இது மூணும் நமக்கு சரியாக இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இப்போது ஒரு ப்ளவுஸில் வந்து இது மூணுமே ஃபால்ட்டாக இருந்தால் என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஷோல்டர். இந்த ஷோல்டர் வந்து நமக்கு இங்கே இல்லாமல் இப்போ இங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த கழுத்து வந்து விரிஞ்சு போயிடும். அப்போ கழுத்து வந்து நமக்கு லூஸ் ஆகிடும். இது ஏன் இங்கே போகுது அப்படின்னா, ஒன்று நம்ம வந்து ஷோல்டர் வந்து அதிகமாக எடுத்திருப்போம், அதனால நமக்கு அங்கே போயிருக்கும். இல்லைங்க, நான் ஷோல்டர்லாம் சரியான அளவு தான் நான் எடுத்திருக்கேன், ஆனாலும் இது வந்து இப்படி விலகி போகுது, இந்த இடம் வந்து வெளிப்பக்கமாக, அதாவது கை பக்கமாக இப்படி இறங்கி வர மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒன்று இந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கணும், இல்லைன்னா இந்த கை சுற்றளவு வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கணும். சரிங்களா? இங்கே டைட்டாக இருக்குது அப்படின்னா, இந்த கை வந்து இங்கே இருக்க வேண்டிய கை உங்களுக்கு இங்கேயே நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே அந்த கை வந்தால் தான் உங்களுக்கு இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட்டிட்ட வரும், இந்த நெக்கு பகுதியும் உங்களுக்கு நெக்கு கிட்ட சரியாக வரும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு இதுவே டைட்டாகி இங்கே நின்றுக்குச்சு அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் என்ன தான் இழுத்தாலும் இது மேலே வராது. ஓகேவா? அப்போ இங்கே டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இது இப்படி விலகி விலகி வரும். உங்களுக்கு கழுத்தெல்லாம் சரியாக இருந்தும், ஷோல்டர் எல்லாமே சரியாக இருந்தும், உங்களுக்கு இது மேலே வரணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல அளவு சரியாக இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் லூஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த இடம் மேலே வந்து உங்களுக்கு வரும். இந்த இடம் இங்கே உங்களுக்கு இறுக்கி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே உள்ளது நம்ம என்ன தான் இழுத்தாலும் வராது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது. ஷோல்டர் வந்து இறங்கி வருது, சைடில் வந்து விலகி வருது, ஷோல்டர் லூஸாக இருக்குங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் இந்த ஸ்லீவுடைய ஓப்பன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்தது, இங்கேலாம் எனக்கு சரியாக இருக்குங்க, நல்லா கை லூஸாகவே இருக்குது, ஆனாலும் எனக்கு இந்த ஷோல்டர் வந்து மேலே ஏறி வராமல் இப்படியே வந்து விலகி நின்றுக்குது அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது இந்த ஆம்ஹோல் சுற்றளவு. இந்த ஆம்ஹோல் ரவுண்டும் நமக்கு வந்து டைட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல லூஸ் இருக்குது, மார்பு சுற்றளவு லூஸ் இருக்குது, ஷோல்டரும் கரெக்டாக இருந்து நமக்கு இந்த ஆம்ஹோல் சுற்றளவு மட்டும் நமக்கு டைட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் கரெக்டாக ஆம் ஃபிட்டில் போய் கரெக்டாக நமக்கு உட்காரணும். அப்படி உட்காராமல் அதுவும் கை பக்கத்துலேயே நின்றுக்குச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்டில் நிற்காமல் இந்த இடத்துலையே நின்றுக்குச்சு, இதுக்கு மேலே வரலை அப்படின்னா, நமக்கு இது டைட்டாக இருந்ததுனாலும் நமக்கு இது மேலே வராது. அப்போ இங்கேயே இது டைட்டாக இழுக்கும்போது என்னாகும், இந்த கழுத்து திரும்பியும் உங்களுக்கு சைடில் விலகி தான் வரும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு இங்கேயும் சரியாக அளவு இருக்கணும், இந்த இடத்துலையும் ஆம்ஹோல் ரவுண்டும் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கணும். அப்போ தான் இது ரெண்டுமே சரியாக இருக்கும்போது தான் இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு மேலே ஏறி வந்து ஷோல்டர் எங்கேன்னு இருக்கணுமோ, கழுத்து எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும். சரிங்க, இப்போ இது ரெண்டுமே எனக்கு சரியாக தான் இருக்குது, இது ரெண்டும் எனக்கு ரொம்ப ஃபிட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, இது வந்து எனக்கு சரியாக தான் இருக்குது. இப்போ இது ரெண்டும் சரியாக இருந்து ஒரு சிலருக்கு இந்த இடத்துல மட்டும், இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் இப்படி கோடை மாதிரி தூக்கிட்டு இருக்கும், பட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே சரியாக இருக்கும், இங்கே மட்டும் எனக்கு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இடத்துல மட்டும் தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த கழுத்து வந்து ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த சைடு கொஞ்சம் நீங்கள் குறைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த கழுத்தும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த இடத்துல இங்கே மட்டும் இப்படி தூக்கிட்டு இருக்கும். சரியா? ஒரு சகோதரி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் இப்படி கொடையாட்ட தூக்கிட்டு இருக்கும். இப்படி தூக்கிட்டு இருக்கும்போது இந்த கோவ்லைன் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்க. சரிங்களா? இந்த கோவ்லைன் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் தான் நீங்கள் இந்த கோவ்லைன் வந்து எடுக்கணும். அப்படி இல்லாமல் இந்த கழுத்து லூஸ் இருக்குன்னு நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கொடை மாதிரி தூக்கத்தான் செய்யும். அப்படி இல்லாமல் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணும்போது, இங்கெல்லாம்
எந்த வளைவும் எடுக்காமல் நேராக ஸ்டிச் பண்ணும்போதே எனக்கு இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த ஆம்ஹோல் சுற்றளவு உங்களுக்கு லூஸாக இருக்கும். இது கரெக்டாக ஃபிட்டாக இருந்ததுன்னா இந்த இடம் நமக்கு தூக்காது. அப்போ ஆம்ஹோல் லூஸ் இருக்கும். ரெண்டாவது, இந்த முன்பக்க உயரம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட, இந்த முன்பக்க உயரம் அதிகமாக இருந்து இந்த ஆம்ஹோல் சுற்றும் கொஞ்சம் லூஸ் இருந்ததுன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகமாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல தான் போய் நிற்கும். இந்த இடத்துல நம்ம கை வந்து டைட்டாக போட்டுருவோம், கை வந்து கீழே போடுவோம் வேலை செய்யும்போது. இங்கே இருக்கக்கூடிய அந்த லூஸ் எல்லாமே நமக்கு இங்கே போய் நமக்கு நிற்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கழுத்து பகுதியிலேருந்து ஷோல்டருக்கு கொஞ்சம் இப்படி ஸ்லோப்பாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுவும் 1/4 இன்ச்சில் தான் கட் பண்ணணும். இது வந்து எல்லாருக்குமே வராது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இந்த இடத்துல தூக்குற ஃபால்ட் வந்து வரும். கரெக்டாக அது யாருக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு கர்வ் லைன் போட்டு எடுக்கலாம். இங்கே லூஸாக இருக்குன்னா இங்கே மட்டும் நீங்கள் கர்வ் லைன் போட்டு இந்த இடத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். இப்போ இங்கே குறைக்கும் போது இங்கே வந்து நம்ம ஆம்பல் உயரத்தில் சேர்க்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இந்த உயரம் அதிகமாக இருக்குது, இந்த இடம் தூக்குதுங்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம குறைக்கிறோம். அப்போ குறைச்சிட்டோன்னா நம்ம அந்த தூக்குறது வந்து நமக்கு முடிஞ்சிடும். அப்போ நமக்கு அளவுகள் வந்து சரியாக இருக்கும். சரிங்களா? இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் கழுத்து வந்து லூஸ் வருது? இப்போ நம்ம கை பார்த்துட்டோம், ஆம்ஹோல் பார்த்துட்டோம், ஷோல்டரும் வந்து பார்த்துட்டோம். இது இல்லாமல் ஷோல்டர் வந்து இறங்குறதுக்கு, கழுத்து வந்து லூஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்பக்கம் முழு உயரம் எடுப்போம் இல்லையா, இந்த டாட் வரைக்கும் ஒரு அளவு வந்து நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த டாட்டோட ஹைட் எவ்வளோன்னு எடுப்போம். இந்த அளவு உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு இல்லாமல் அதை விட குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த அளவு போதலைங்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த பட்டி மேலே வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அளவு போதாது அப்படிங்கிறதுனால இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஷோல்டரை என்ன செய்யணும், இப்படி முன்பக்கமாக இழுத்துட்டு வந்து வரும். இதனால கூட இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுங்கிறது நமக்கு முன்பக்கம் இறங்கி வரும். அப்படி முன்பக்கம் இறங்கி வரும்போது இப்போ நமக்கு இந்த மொத்த அளவு போதாததுனால நமக்கு இது என்ன ஆகுது, இப்படி முன்பக்கமாக இறங்கி நமக்கு வருது. இப்படி இது முன்பக்கமாக இங்கே இறங்கி வரும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆம்ஹோல் சைடில் இந்த இடத்துல இந்த ஷோல்டர் முன்னாடி இறங்குறதுனால இந்த இடத்துலையும் உங்களுக்கு கிளாத் வந்து அதிகமாக வந்து சுருங்கி இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ இந்த முன்பக்க உயரம் சரியாக இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், இந்த கழுத்து வந்து இப்படி முன்னே இறங்கி வரும். இப்படி இறங்கி வர்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் வர மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு எதனால் ஷோல்டர் வந்து லூஸ் வருது, ஷோல்டர் வந்து சைடில் இறங்குது அல்லது முன்பக்கம் இறங்குது அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு ரீசன். அப்போ இப்போ இந்த அளவு உங்களுக்கு போதாதனால வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் போடும்போது ப்ளவுஸை வந்து சரியாக இருக்க மாதிரி இருக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன செய்யுன்னா, அப்படியே இந்த முன்பக்க கழுத்து வந்து இறங்கி வந்துகிட்டே இருக்கும். பேக் சைடு வந்து இந்த இடம் என்ன ஆகும்னா அப்படியே மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். போடும்போது சரியாக தாங்க இருக்குது. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இது பேக் சைடு வந்து தூக்கிக்குது, முன்பக்கம் வந்து இறங்கிக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முன்பக்க உயரம் வந்து உங்களுக்கு போதலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் இந்த முன்பக்க உயரத்தை மட்டும் நீங்கள் வந்து அதிகப்படுத்தி எடுக்கணும். அப்படி அதிகமாக எடுக்கும்போது அந்த அளவு நமக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஷோல்டரும் உங்களுக்கு இறங்காது, பின்பக்கமும் உங்களுக்கு மேலே ஏறி வராது. சரியா? இது வந்து நம்ம கட்டிங்கில் அளவுகளில் பார்க்குறது. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்தோட சுற்றளவு நமக்கு அதிகமாக இருந்தாலும், இப்போ நமக்கு ஸ்லீவ் ஓப்பன் சரியாக இருக்குது, ஆம்ஹோல் ரவுண்ட் சரியாக இருக்குது, முன்பக்க உயரம் சரியாக இருக்குது, எல்லாமே சரியாக இருந்து நமக்கு இந்த கழுத்து மட்டும் லூஸ் அடிக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கழுத்துடைய சுற்றளவு வந்து நீங்கள் அளந்து பாருங்கள். இந்த கழுத்துடைய சுற்றளவு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட நமக்கு அதிகமாக இருக்கா அல்லது குறைவாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுறது ரொம்ப இழுத்து போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப இப்படி குறுகலாக வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இந்த கழுத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கழுத்து லூஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த இடத்துல மட்டும் இப்படி தூக்கிட்டு இருக்கும். கழுத்து லூஸ்னால் இங்கே மட்டும் தூக்கிட்டு இருக்கும், பேக் சைட்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் தூக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கும் மட்டும் கொஞ்சம் குறைச்சா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லைங்க பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து எனக்கு தூக்குது, அதே மாதிரி 2 கழுத்துமே எனக்கு லூஸ் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இடத்துல கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல
கழுத்து பீஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கே நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் கிட்ட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தைச்சிட்டு திருப்பி கழுத்து பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டாட் வந்து நீங்கள் பிடிச்சு வந்து விட்டுக்கலாம். இந்த டாட் வந்து சும்மா ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு ஹைட்டுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவில் நீங்கள் வந்து பிடிச்சு விடலாம். சரிங்களா? கழுத்து மட்டும் லூஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு இந்த ஷோல்டர் வந்து எதனாலலாம் லூஸ் வருது, எதனால சைடில் இறங்குது, எதனால முன்பக்கமாக இறங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இப்போ எல்லாமே சரியாக இருந்து இந்த பின்பக்கம் இடுப்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு லூஸாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த இடம் இந்த லாஸ்ட் ஹூக்கு போடுற இடம் நமக்கு ஃபிட்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து இடுப்பில் சரியாக இருக்கும்போது தான் நமக்கு மேலே ஷோல்டர் ஆகட்டும் ஆம்ஹோல் ஆகட்டும் கரெக்டாக இருக்கும். நமக்கு ஷோல்டர் லூஸ் இருந்தாலும் ஆம்ஹோல் லூஸ் இருந்தாலும் நமக்கு இந்த லாஸ்ட் ஹூக்கு போடக்கூடிய இடம் வந்து நல்லா ஃபிட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லூஸ் எல்லாம் அவ்வளவா தெரியாது. ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். லேசாக படுக்கும்போது மட்டும் கழுத்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், மற்றபடி உங்களுக்கு சரியாக இருக்கும். இதுவே உங்களுக்கு மற்ற இடங்கள்லாம் சரியாக இருந்து இடுப்பு மட்டும் லூஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முன்பக்கம் இந்த மாதிரி இறங்கி வந்து வரும், கழுத்து ஷோல்டர் இறங்கி வரும். ஏன்னா இங்கே பேக் இடுப்பு வந்து லூஸ் இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு பேக்கை விட ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வெயிட் ஜாஸ்திங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லூஸ் இருக்கிறதுனால முன்பக்கம் இறங்கி வரும், பேக் சைடு வந்து ஏறி வரும். அப்போ நீங்கள் இடுப்பு வந்து சுற்றளவு சரியாக இருக்கா, இடுப்பு டைட் வந்து சரியாக இருக்காங்கிறத பார்த்துட்டு ரொம்ப லூஸாக தாங்க போடுவேன், நான் ரொம்ப ஃபிட்டாலாம் என்னால் போட முடியாதுங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து லூஸாகவே வச்சு போட்டுக்கலாம். ஆனால் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஹூக்கு போடுற இடம் இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சாலுமே இந்த லாஸ்ட் ஹூக்கு போடுறது வந்து நல்லா ஃபிட்டாக தைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கழுத்து லூஸு ஷோல்டர் லூஸு வராமலும் இருக்கும். அதனால் இதையும் வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த கழுத்து லூஸ் வர்றதுக்கு ஷோல்டர் இறங்குறதுக்கு என்னென்ன ரீசன், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டெய்லரிங் சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதுக்குரிய ஆன்சரை வந்து நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.